நாடா சங்கங்கள், யாதவர் பேரவை, கவுண்டர் பேரவை, தேவர் பேரவை மற்றும் பல வழக்கறிஞர்கள், பல பெருந்தலைவர் மீது பாசமுள்ள அனைவருமே இந்த போராட்டத்திலே தன்னிச்சையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஒருத்தர் சொல்றான் பேச்சுக்கு, என்னிடம் நேரடியாக நேர்காணலுக்கு அவன் என்னை அழைத்தால் அவனோடு நான் நேர்காணல் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் சொல்றான். கல்லணை கட்டியது கரிகால் சோழன், கல்லணை கட்டியது கரிகால் சோழன். எனக்கு முல்லை பெரியார் டேம் கட்டியது பெண்ணி தூக்கி. எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் வரலாறு படிக்கல. முட்டாளே, அது இல்லாம 20 அணைகளை தமிழகத்தில் கட்டிய ஒரு பெருந்தலைவர். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 15 தொழிற்சாலை கட்டிய ஒரு பெருந்தலைவர் அவர்கள். தமிழகத்தில் கோவையிலே, நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தில் விஸ்கோஸ், ஊட்டியிலே பிரிண்ட் இண்டஸ்ட்ரீஸ், நீங்க சங்கேரி பார்த்தீங்கன்னா எனது இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க சேலத்தில் வந்து எக்கு ஆலை அனல் மின் நிலையம், கல்பாக்கத்தில் நீங்க வந்து பாரத் கவி எழுதாடிகள், பல விஷயங்கள் இருக்கு. தலைவரை பத்தி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி போட்டு ஒரு மிகப்பெருந்த தலைவரை நீ வந்து அணை கட்டினியா, லீக் ஆச்சா, எங்கடா பார்த்த நீ லீக் ஆச்சு? நீ அணைக்கட்டுகள் அவர் 2 ஆண்டு ஆகின்றன. சுமார் 80 ஆண்டுகள் மேல இன்று வரை இது மக்கள் மீது பாசத்திலே, மக்கள் தலைவருக்காக அனைத்து கட்சி தலைவர்கள் இங்க வந்திருக்காங்க, அனைத்து கட்சி தொண்டர்கள் இங்க வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லுகின்றேன், பெருந்தலைவரை நீ நாடாளுமன்ற வந்து ஒரு தேச தலைவர், நீ இன்னைக்கு அவரை வந்து ஒரு பாரதத்தினுடைய தமிழகத்தினுடைய மூத்த முதலமைச்சரை நீ இன்னைக்கு நாடார் என்று சொல்வாய், அழகு முத்துக்கோன் அவரை கோடார் என்று சொல்வாய், பசும்பொன் ஐயா அவர்களை நீ தேவர் என்று சொல்வாய். அவர் சம்பந்தப்பட்ட சேனலை தடை செய்ய வேண்டும் இன்னைக்கு இங்க வந்து கமிஷன் வந்திருக்கோம். முறையாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் மேலும் முன்னெடுத்து செல்வதற்காக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் மனு தயார் செய்திருக்கின்றோம். இதற்கு உரிய நடவடிக்கை நீட்டித்து எடுக்கணும். அது மட்டுமல்ல, இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து மூத்த முன்னாள் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பெருந்தலைவர் அவர்கள் காலத்திலே தான் கல்வி இலவசமாக கொடுக்கப்பட்டது, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது அவர். அதை நாங்கள் சத்துரவாகவும், அதை நாங்கள் இலவச கல்வியாகவும் அதற்கு பின்புதான் நாங்கள் மாற்றுவோம் என்று சொன்னார். தற்போதைய முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய முன்னாள் மூத்த முதலமைச்சர் அவர்களை, பெருந்தலைவர் அவர்களை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும். பெருந்தலைவர் மீது மிகுந்த பாசமும் பற்றுமிக்கவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். உடனடியாக இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்து இது போன்ற இட்டு போன சேனல்களையும், அதாவது ஒரு RNA வாங்காம சாதாரணமாக வாங்கின பல பேர் இங்கே இருக்கீங்க. பிரஸுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. நீங்கள்லாம் RNA எடுத்து முறையாக மாதம் ரெனிவல் பண்ணி மிகச்சிறந்த பத்திரிகை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. எழுத்து சுதந்திரத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் மீறுவதும் தவறு. எனவே மேற்கற்ற சேனலை முடக்கப்பட வேண்டும். முக்தார் அகமதுவை கைது செய்ய வேண்டும். நேர்காணல் கொடுக்க போகிறவர்கள் திறமை இருப்பவர்களும் பேசுவதற்கு திராணி உள்ளவர்கள் மட்டுமே நேர்காணலுக்கு போக வேண்டும். மேற்கண்ட அந்த மதப்போதகர் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்திருக்கின்றோம். இது போன்று அரைவேக்காடு நபர்கள் போயிட்டு நேர்காணல் உட்கார போய்தான் இது போன்ற பிரச்சனை இருக்கின்றது. எனவே அந்த மேற்கண்ட முக்தார் அகமது மீது நேர்காணலுக்கு நான் தயாராக இருக்கேன். முடிந்தால் என்னுடன் வந்து நேர்காணலுக்கு உட்காரு. நீ திறமசாலியா, நான் திறமசாலி என்பதை அப்போது கோவை கமிஷனர் அலுவலகத்திற்கு நான் வந்து SR விமலராகவன், வழக்கறிஞர், கோவை நாடா சங்கத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு முக்தார் அகமது என்ற ஒரு யூடியூபர், ஒரு RNA கூட இல்லாத ஒரு யூடியூபர் வந்து பெருந்தலைவர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி அவதூறாகவும் முன்னுக்கு பின்பு முரணாகவும் ஊழலற்ற ஆட்சியை இந்தியா முழுதும் அனைத்து அரசியல் தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழலற்ற ஆட்சியை 99.5 ஆண்டு காலங்கள் தமிழகத்துக்கே கொடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவரை ஊழல் ஆட்சி என்று சொல்லி
சுமார் 20 அணைகளுக்கு மேல் தமிழகம் முழுவதும் கட்டியிருக்கிறார்கள். அணைகள் கட்டவில்லை, அணைகள் கசிகிறது என்று சொன்ன ஒரு ஒன்றுமில்லாத உதவாக்கரை யூடியூபர் அக்தர் முகமது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய யூடியூப் சேனலை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி, கோவையில் உள்ள வணிகர் சங்கங்கள், கோவையில் உள்ள அனைத்து நாடா சங்கங்கள், வழக்கறிஞர்கள், தேவர் சமுதாய சேர்ந்த தேவர் சமுதாய பேரவை, யாதவர் சமுதாய பேரவை, கவுண்டர் சமுதாய பேரவை, காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள், காமராஜர் மேல் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மீது பக்தியும் மரியாதையும் கொண்ட தமிழக மக்கள் அனைவரும் இன்று சுமார் 500 பேருக்கு மேல் வந்து இன்று கமிஷனர் அலுவலகத்தில் வந்து முறையாக மேற்கண்ட முக்தர் அகமதுவை கைது செய்ய வேண்டும், அந்த நபருடைய யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என்று சொல்லி புகார் கொடுத்திருக்கின்றோம். இந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இன்றே அந்த சேனல் வந்து தடை செய்யப்பட வேண்டும், மேற்கண்ட நபர் கைது செய்யப்பட வேண்டும். இது போன்ற செயல்களில் இனி யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது குண்டாசில் வந்து அவர்கள் மீது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோவை நாடா சங்கத்தின் சார்பாக எங்கள் தலைவர் டாக்டர் பாஸ்கர் நாடார் அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, இதில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் யாருமே தகவல் கேள்விப்பட்டு இன்று இத்தனை பேர் வந்திருக்காங்க. இந்த தேதியில் நடவடிக்கை அதாவது முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பெருந்தலைவர் காலத்தில் தான் மதிய உணவு திட்டம் போடப்பட்டது, இலவச கல்வி கொடுக்கப்பட்டது என்று மிக தெளிவாக சொல்லி அதற்கு பின்புதான் நாங்கள் மதிய உணவை சத்துணவாக மாற்றணும் என்று கூறியிருக்கின்றார்கள். தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் பெருந்தலைவர் மீது மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டவர்கள். எனவே எங்களுடைய ஒட்டுமொத்த சமத்துவ சமுதாய மக்களுடைய கோரிக்கை, குறைந்தபட்சம் எங்கள் சமுதாய மக்களே தமிழகத்தில் 12 விழுக்காடு இருக்கின்றார்கள். இதற்கு உடனடி நடவடிக்கை தீர்வு இல்லை என்று சொன்னால் வருகின்ற 5-12 திங்கட்கிழமை 8ஆம் தேதி செஞ்சிலுவை சங்கம் முன்பு நாங்கள் ஒரு மிக பிரமாண்டமான அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக நாங்கள் அனுமதி கேட்டிருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு கமிஷனர் திரு சுந்தரையா அவர்கள் அதற்கு நான் கண்டிப்பாக பரிசீலனை செய்கிறேன் என்று கூறியிருக்கின்றார்கள். இது போன்ற ஏன்னா நீங்கள் எல்லாருமே நான் பேச்சு சுதந்திரத்தையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் எழுத்து சுதந்திரத்தையும் என்று நாங்கள் மதிப்பவர்கள், மீறுபவர்களை நாங்கள் விட முடியாது. நீங்கள்லாம் இருக்கீங்க, RNI டெல்லியில் வாங்கியிருப்பீங்க, 6 மாதத்திற்கு ஒரு முறை ரெனியூவல் பண்ணுவீங்க. எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய நீங்கள் பழைய தியாகிகளையும் வரலாறுகளையும் யாரும் மறைக்க முடியாது. ஒரு யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஐயா அழகு முத்துக்கோன் அவர்கள், ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஐயா வேவு சிதம்பரனார் அவர்கள், ஒரு தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஐயா பசுமன் ஐயா அவர்கள், ஒரு கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தீரன் சின்னமலை ஐயா அவர்கள், ஒரு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஐயா நேசமணி ஐயா அவர்கள், குலானல் அவர்கள், ஐயா காமராஜர் அவர்கள், இவர்களெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். இவர்களை இன்று நீ யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீ அவர்களை தரக்குறைவாக பேசுவதற்கு உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது? எனவே உன்னுடன் நீ அது மட்டுமல்ல, ஒரு மத போதகர் ஒரு பேட்டிக்கு பதில் சொல்ல தெரியாத ஒரு தற்குறி, அவரை உட்கார வைத்து நீ பேட்டி கொடுத்து நீ சிரிக்கின்றாய். நான் உன்னுடன் பேட்டிக்கு நேருக்கு நேர் தயாராக இருக்கின்றேன். என்னுடன் நீ எப்பொழுதும் என்னுடன் நேருக்கு நேர் போட்டிக்கு தயாராக வா, நானும் வர்றேன், உட்காருவோம். உன் குலத்தையும் உன்னையும் என்னை நீ நேருக்கு நேர் உட்காரு. என் சமுதாயத்தையும் உன்னுடைய பிறப்பையும் சொல். தலைவர் அவர்கள் 1975 மறைந்தார், உலகமே இருந்தது. 1976 ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்தியாவுடைய மிகப்பெரிய விருது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதெல்லாம் பொய்யா? பாரதம் இமய முதல் குமரி வரை பாரத தலைவர் ஐயா மோடி அவர்கள் வரையும் இன்று இருக்கின்ற தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரையும் பெருந்தலைவர் அவர்களுடைய தூய்மையான ஊழலற்ற ஆட்சி அமைப்பு என்று சொல்கிறார்கள். உனக்கு அறிவில்லையா? நீ படித்தவனா? யூடியூப் சேனலை வைத்துவிட்டால் நீ என்ன வேண்டுமானால் பேசலாமா? அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எதிரானவர்கள் எங்கள் சமூகத்தவர்களோ மாற்று சமூகத்தவர்களோ கிடையாது. எனவே மேற்கொண்ட இந்த முகமது அக்தர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகம் கொந்தளிக்கும். எங்களுடைய சமுதாயம்
மாற்று சமுதாயமும் தமிழகத்திலே படித்த சமுதாயம். இந்தியாவிலே 91% படித்த சமுதாயம் தமிழக சமுதாயம். இங்கே போராட்டமோ வன்முறையை தூண்டுவதற்கு யாரும் வரவில்லை. மேற்படி சாதியை பேரை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியா முதல் தமிழகம் வரை அனைத்து தலைவர்கள் போராடி கொண்டிருக்க வேண்டிய காலத்திலே ஒரு ஒப்பற்ற முதலமைச்சரை எனது முதலமைச்சர் என்று சொன்னால் என நாடார் என்கின்றாய், எனது நாடார் என்று சொல்லி நக்கலாக பேசக்கூடிய உனக்கு சாதியே இல்லாத நீ என் தலைவனை பேசுவதற்கு உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது? உன் பின்புலத்தில் எவன் இருக்கிறான்? அவன் முகத்தில் கிளியை தெரியப்பட வேண்டும். இதை இதோடு விட போவதில்லை. நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும். பெருந்தலைவர் ஐயா புகழ், பெருந்தலைவர் ஐயா புகழ், பெருந்தலைவர் ஐயா புகழ். பாரதத்தினுடைய ஒப்பற்ற இந்திய தலைவர், பாரதத்தின் ஒப்பற்ற இந்திய தலைவர், 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர்.